ராகவேந்திர சுவாமிகளுடைய வீட்டுல பாத்திரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதாவது சிறியதாக ஒரே ஒரு கிண்ணம் மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குமா, அதுல ரசம் செய்துட்டு அதைய ஒரு கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, அதுல ஊத்திட்டு அதுல சாதம் வைக்கிற அளவுக்கு தான் அவங்க வீட்டுல பாத்திரம் இருந்துச்சு. அந்த பாத்திரமும் நிறைய ஓட்டை இருந்ததுனால மாவை வைத்து அடைத்திருந்ததாக எழுதியிருக்கிறாங்க பாருங்க. திடீரென்று ஒரு நாள் பார்த்தோம்னா ராகவேந்திர சுவாமிகள், அதாவது வெங்கடநாதனாக இருந்த போது அவங்க வீட்டுல ஒரு திருடன் உள்ள வந்தான், அந்த பாத்திரத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ சரஸ்வதி காலையில வெங்கடநாதன் கிட்ட கேட்கிறாரு, எங்க நேத்து நம்ம வீட்டுல திருடன் வந்து போனது உங்களுக்கு மனசு சங்கடமா இல்லையா? இல்ல சரஸ்வதி, எங்கிட்டயாச்சும் அந்த ஓட்ட பாத்திரம் இருந்துச்சு, அந்த பாத்திரமும் கூட இல்லாத ஒரு கல்வன் இருக்கா அப்படின்னு மூடராமர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார்.